தலைவர் அவர்களே, எனக்கு முன்னாலே பேசிய மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி.ஆர். பாலு அவர்கள் மிக கவனமான விஷயங்களை பற்றி பேசினார்கள். வெங்கல் புயல் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. 12 பேர் உயிர் இழந்ததையும், மதுரை, சென்னை, மயிலாடுதுறை, கடலூர், கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர் ஆகிய 14 மாவட்டங்களில் இதுவரை பல லட்சம் குடிசைகளும், ஆடு மாடுகளுக்கும், விவசாய நிலங்களுக்கும், சாலைகளுக்கும், பஞ்சாயத்து கட்டணங்களாக இருந்தாலும் சரி, அங்கன்வாடி கட்டணங்களுக்கும், பள்ளிகளுக்கும் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேற்று கடிதத்தை எழுதி உடனடி நிதி ஆதாரமாக 2000 கோடி ரூபாயை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசை பொறுத்த மட்டிலே தொடர்ந்து வரலாற்று தவறை செய்து கொண்டிருக்கிறது. அது 2016 வரதா புயலாக இருக்கட்டும், 2017 புயலாக இருக்கட்டும், 2018 புயலாக இருக்கட்டும், தமிழகம் கேட்ட 43,993 கோடி ரூபாயிலே 1,729 கோடி ரூபாய்த்தான் மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. மத்திய அரசு இந்த மனப்பான்மையை மாற்ற வேண்டும். தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கொடுக்க வேண்டும். நேற்று தமிழகம் தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருந்த பொழுது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் திரைப்படம் பார்த்துக் கொண்டிருந்தார் என்ற செய்தி மிகவும் கவலை அளிக்கிறது. தமிழகமும் புதுச்சேரியும் மற்ற மாநிலங்களும் தண்ணீரில் இருக்கும் பொழுது கவனத்தோடு செயல்பட வேண்டிய பிரதமர் திரைப்படம் பார்த்துக் கொண்டிருப்பது என்பது வரலாற்று தவறானது என்பதை தெரிவித்து தமிழகத்திற்கு உடனடி தேர்வையாக 2000 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you. Honorable member Kani Mujiji, if you want to associate Baluji. Say it, sir. And request for the CM has requested for 2,000 crores, and as soon as possible, the relief funds should be released at least this time. Thank you. Thank you. माननीय सदस्य श्री शोभनाबेन महेंद्र सिंह बड़ैया जी. शोभनाबेन जी.